ஹலோ ஹால் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கு சாட்டர்டே விளாக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சத்ய சாய்பாபாவோட பிறந்த நாள். அதனால இன்னைக்கு கோவிலில் விசேஷமாக பஜனை குழந்தைங்களை வச்சு எல்லாம் பண்ணலான் இருக்கோம். வாங்க நம்ம அங்கே பார்க்கலாம். இன்றைக்கி அது மாதிரி என்ன சமையல் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த புடவை கோவிலில் வாங்கி கொடுத்த புடவை, அதாவது எல்லோரும் சேர்ந்து தான் வாங்கினோம். அதாவது ஒரே மாதிரி சாரீ கோவிலில் பாபா கோவிலில் மைலோ கலர் சாரிங்கிறதுக்கோசரம் எல்லாருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கோவிலில் அப்படின்னா இந்த சாரீ தான் கட்டுவோம். அதனால் இன்றைக்கி பாபாவுக்கு டேங்கிறதுனால இந்த சாரீ தான் கட்டிட்டு போகிறேன். இன்றைக்கி என்னென்ன சமையல்னு சொல்கிறேன் வாங்க. இன்றைக்கி பூண்டு ரசம், நேற்றுக்கு அடை பண்ணது, மாவு அரைச்ச அடை மாவு மீதி இருந்தது, அது காலம்புரை டிஃபன் பண்ணியாச்சுங்க. சாதம் வச்சுட்டேன், சாதம் இங்கே வச்சாச்சு. உருளைக்கிழங்கு கறி, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க. மொத்தமாக உரிச்சிட்டேன் வெங்காயத்தை. உருளைக்கிழங்கு பிறகு தண்ணியில் போட்டிருக்கேன். இந்த தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கருப்பெல்லாம் இருந்தால் போயிடும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருந்துட்டு அலம்பிட்டு தோலை சீவாமல் பண்ணுறதாங்க நல்லது. தோலில் தான் சத்து இருக்குங்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பளபளன்னு நல்லா அலம்பிட்டு நம்ம பண்ணலாம். உருளைக்கிழங்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வெண்டைக்காய் கறி, எனக்கும் பையனுக்கும் உருளைக்கிழங்கு கறி. அதுக்கு தான் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். பூண்டு ரசத்துக்கு தான் பூண்டு ஊற வச்சுருக்கேன். பண்ணது ஆக மொத்தத்தில் பண்ணது காரக்குழம்பு பண்ணலாம் தாங்க பிளான் போட்டுது. மணி ஆகிடும் பண்ணணும்னா, அதனால தான் சமையலை மாற்றிட்டேன். நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சமையலை மாற்றியாச்சு. எப்பவும் போல் பெருக்கி தொடச்சி துவைச்சி சுவாமி தான் பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கணும்னு நீங்கள் கவலை இல்லைங்க. ஒரு மிக்சியில் அப்படியே போட்டு லைட்டாக ஒரு ட்ரையர் பண்ணிங்கன்னா அப்படியே நறுக்கின மாதிரி ஆகிடும். ரொம்ப நைஸாலாம் ஆகாது. நம்ம எப்படி பொடி பொடியாக நறுக்கிறோமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக சுலபமாக இருக்கும். ரசமானது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெண்டைக்காய் கறி பண்ணிட்டேன். அடுத்தது உருளைக்கிழங்கு அப்படியே வெங்காயத்தை வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டு ரோஸ்ட் பண்ணி அது ஒரு கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சுவாமி கும்பிட்டுட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் போகிறேன். ஸோ எப்போதுமே நான் காக்காய்க்கு போகிற வழக்கம். அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமை கேட்கவே வேணால், கண்டிப்பாக போட்டே ஆகணும். சனிக்கிழமையில் போட முடியாத, பொதுவாக நீங்கள் போடலைன்னா சனிக்கிழமையிலாவது போடுங்க. அப்புறம் கோவிலுக்கு ஏதாவது பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். கடலை மிட்டாய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு தேன் மிட்டாய் பார்த்தேங்க, தேன் மிட்டாய் இல்லை. அப்புறம் கடலை மிட்டாய் பார்த்தேன். அப்புறம் பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். பேரிச்சம்பழம் வாங்கிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. எல்லாம் பாபாவுக்கு அலங்காரம் பண்ணி அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. பஜனையெல்லாம் பாட்டு பாடி பிரசாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். ஸ்டார்ட் வீடியோலாம் போடுறேன் பாருங்கள். அடுத்தது பிரசாதமானதை வாங்கிட்டு கிளம்புறேன். ஏன்னா வீட்டில் சமைச்சாச்சு, இருந்தாலும் நிறையா பிரசாதம் போட்டதுனால எல்லாரையும் வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரின்ட்டு அப்படியே பிரசாதத்தை சாம்பார் சாதம் வாங்கிட்டு அப்படியே சுட ஆவி பறக்க இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க காரில் கிளம்பிட்டாங்க. சரி என்னோட வான்னு கூப்பிட்டாங்க. சரி நான் அவங்களோட தான் அவசரமாக பிரசாதத்தை வாங்கிட்டு அப்படியே காரில் கிளம்பிடுவோன்ட்டு காரில் வந்தாச்சு. அடுத்தது வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு என்னென்னங்கிற சாப்பாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். கோவிலுக்கு வருங்க எல்லாம் முடிச்சாச்சு. எல்லோரும் பக்தர்கள்லாம் அப்படியே பிரசாதம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நிறையாவே கொடுத்தாங்க. பொதுவாக பாபா கோயில் வந்துட்டாலே பிரசாதத்துக்கு பஞ்சம் கிடையாது. வயிற்றுக்கு பசிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போகவே மாட்டாங்க பாபா கோயிலை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், ஃபுல் சமையல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு கறி, ரசம், சாம்பார் சாதம், சுட சாதம் அப்படியே தட்டில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அபிஷேகம் சாயந்தரம் அஷ்டமி, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப விசேஷமானதுங்க. பைரவர் ஜெயந்தி, அதாவது அனுமன் ஜெயந்திங்கிற மாதிரி பைரவருக்கு ஜெயந்தி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப விசேஷமானது. தேய்பிர அஷ்டமி ரொம்ப விசேஷமானது. அப்புறம் கோவில் அம்பாளுக்கு பாருங்கள், அம்பாள் அலங்காரம், காமாட்சி அலங்காரம் சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்துச்சு. அப்படியே தோசையை வாத்தாச்சு. தோசையை வாத்தா அப்படியே சட்னி இருந்து பண்ண வெங்காய சட்னி தொக்கு பண்ணதும் போகிறோம். தொட்டுக்கு பண்ணுறதுக்கு வேலையே இல்லைங்க. அப்படியே அது தொட்டு அவங்களும் எதுவும் எதிர்பார்க்கல. அப்புறம் சாம்பார் சாதம் மீதி இருந்தது அப்படியே சுட பண்ணிவிட்டு சாப்பாட்டை பொருளை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. ஒரு வேளை சாப்பாடுக்கு தான் உலகமே கஷ்டப்படுறாங்க. அதனால் சாப்பாட்டை அப்படியே சுட பண்ணிவிட்டு சாப்பிட்டு இருக்கிறத வச்சு ஓட்டியாச்சு. நைட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி அடுப்பை தொடச்சி எல்லாமே முடிச்சாச்சு. இந்த சாட்டர்டே விழாக்கு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு மண்டே விழாவை பார்க்கலாம். டாட்டா, பை பை. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ஸ்வீட் ட்ரீம்ஸ், நல்ல கனவுகள் வரட்டும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க.